நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா, நம்ம கார்த்தி, ஆனந்தி 2 பேருமே பிரிச்சு வச்சுட்டு, அவங்க அம்மா வந்து கார்த்திக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பத்திரிக்கைலாம் அடிச்சு முடிச்சு, கல்யாணமே நடத்த போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, அத நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து நம்ம வேதநாயகிட்ட வந்து பயங்கரமா சவால் விடுறாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா, சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வேதநாயகி வந்து அந்த பத்திரிக்கை காட்டிட்டு, "என்ன ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியா? கூடிய சீக்கிரம் வந்து உன் தங்கச்சி வந்து தனியா தான் நிக்க போறா. சரியா? அந்த கார்த்திக்கும், அவங்க அம்மா பார்த்த பொண்ணுக்கும் சீக்கிரமா வந்து கல்யாணம் நடக்க போகுது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் பத்திரிக்கை தானே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன். கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கே தெரிய போகுது. யாருக்கு, யார் கூட வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தியோட மனசுல கார்த்தி இருக்கான். கார்த்தியோட மனசுல ஆனந்தி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரியா? அதனால நீங்க தேவையில்லாம மனக்கணக்கெல்லாம் எதுவும் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கூடிய சீக்கிரம் வந்து கார்த்திக்கும், ஆனந்திக்கும் தான் கல்யாணம் நடத்த தான் போகுது. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஐயாவோட முன்னிலையில தான் நடக்க போகுது. நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. நீங்க போய் உங்க வேலைய பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ரேணுகாவோட அப்பா, அம்மா வந்து மேடம் உள்ள வரலாமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள வராங்க. வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தோனே, "என்ன இவ்வளோ தூரம் நம்ம வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்களே, எதுவும் பார்க்கணுமா? தம்பிய பார்க்கணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா, அவர பார்த்துட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அவன் இப்போ தானே வெளியில போயிருக்கான். கொஞ்சம் நேரம் ஆகும். என்ட்ட வேணா குடுத்துட்டு போங்க. நான் சொல்லிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து சொல்றாங்க. சரிங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைய வந்து குடுக்காங்க. பத்திரிக்கை குடுத்துட்டு, பத்திரிக்கை அடிச்ச உடனேயும் கையோட இங்க தான் வந்திருக்கோம். ஐயாவுக்கு தான் குடுக்கணும். ஏன்னா, ஐயாவோட தலைமையில தான் வந்து இந்த கல்யாணமே நடக்க போகுது. அதனால ஐயாவ பார்த்து குடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஐயா இல்ல. சரி பரவால்ல உங்கட்ட குடுக்கம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி என்கிட்ட குடுங்க. இதுல என்ன இருக்கு? நான் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து சொல்றாங்க. சரிங்கம்மா, மறக்காம கல்யாணத்துக்கு வந்து நீங்களும், ஐயா எல்லாருமே வந்துரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம பண்ணி வைக்காம யாரு பண்ணி வைப்பா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்தன்னைக்கு நானு, தம்பி எல்லாருமே வந்து அங்க இருப்போம். கார்த்தியோட கல்யாணத்த சூப்பரா பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா நாங்க கிளம்புறோம். நெறைய இடத்துல வந்து பத்திரிக்கை குடுக்க வேண்டிய வேலை இருக்கு. நாங்க போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சுடுறாங்க. பாத்தியா பத்திரிக்கையே வந்துருச்சு. இனி கல்யாணமும் முடிஞ்சிடும். நீ என்னமோ வந்து இன்னும் வந்து அந்த கார்த்தி வந்து உன்னோட தங்கச்சிய தான் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. பாத்தியாப்பா, இவள பாத்தியா? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம வந்து லெஃப்ட்ல சிக்னல் போட்டு லெஃப்ட்ல போலான்னு நெனச்சா, இவ ரைட்ல போயிருவா. இவள ஃபாலோ பண்றதே ரொம்ப கஷ்டம்ப்பா. இவ வந்து பயங்கரமான கெடுதலக்காரிப்பா. எதுனாலும் பண்ணிருவா. பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க. வேதநாயகியோட ஹஸ்பண்ட் வந்து. அதுக்கடுத்து வந்து மேல இருந்து வள்ளி வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மேல இருந்து கீழ இறங்கி வராங்க. வந்தோனே வேலனுக்கு வந்து மனசே சரியில்ல. நம்ம தங்கச்சியோட கல்யாணம் வந்து நடக்குமா? இல்லையா நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வள்ளி வந்துட்டு, "ஏய் கவலைப்படாத வேலா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மேல இருந்து கீழ எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதான் நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. ஆனந்தி வந்து இன்னும் கார்த்திய தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கார்த்தி வந்து ஆனந்திய மனசுல வச்சுக்கிட்டு தான் பிடிக்காம தான் இதுக்கு வந்து சரின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து நம்ம கவலைப்படணும்? கண்டிப்பா அவங்க 2 பேரும் வந்து சேர்த்து வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. நீ ஒண்ணும் கவலைப்படாத." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எனக்கு நீங்க சொல்றது என்னமோ உண்மதான். அவங்க 2 பேருமே லவ் பண்றது உண்மதான். ஆனா நடக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் வேலா கஷ்டப்படாத. நான் உன் கூட இருக்கேன்ல. எப்படினாலும் கார்த்தி, ஆனந்தி 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து வேலனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஆனா வேலன் வந்து மனசு கஷ்டத்திலேயே இருக்காங்க. அப்படியே மெதுவா அந்த இடத்துல வந்து எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு நவுண்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வள்ளிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. வள்ளி வந்து அந்த இடத்துல முடிவு எடுக்காங்க. எப்படியாவது கார்த்தி, ஆனந்தி 2 பேத்தையுமே சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.